கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாத நல்ல மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா 6ல் சனி இருக்கிறார், 9ல் குரு இருக்கிறார், 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. ஆகா ஓகோன்னு பெரிய அமைப்பு. அதாவது பலவீனமாக எதிரி இருக்கிறார். இப்போ என்னென்னா, உங்களுக்கு யோகம் இல்லைன்னா கூட உங்கள் எதிரி ஏதாவது தப்பு பண்ணி அது உங்களுக்கு யோகமாக வந்துடும். அதாவது காசு நீங்கள் சம்பாதிக்கவே வேண்டாம், எதிரி பண்ணுற தப்புனாலே அதில் உங்களுக்கு பைசா வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. செவ்வாய் 11ஆம் இடத்துல நீச்ச நிலைமையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை என்பதே சொல்லிவிடலாம். இந்த மாதம் மட்டும் இல்லை, அவரே அப்படியே போய் அப் அண்ட் டவுன் அப்படின்னு இருப்பார். அதாவது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10, 11ஆம் இடங்களில் இருப்பது என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அதே மாதிரி இன்னும் 2-3 மாதத்திற்கு குரு ராசியை பார்க்க போகிறார். 6ஆம் இடத்துல சனி இருக்க போகிறார். ஆக எல்லாம் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி 7ஆம் இடத்துக்கு மாறினாலும் மறுபடியும் ராகு 6ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். ஆக இன்னும் ஒரு 2 வருஷத்துக்காவது பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது இல்லையா? முயற்சிகள் பலிக்கிறதுக்கு அந்த முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் கிரகங்கள் உண்மையிலேயே நல்ல விதமாக கை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல் நல்ல பலன்கள் இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் தயவால் வீட்டில் இதுவரைக்கும் நடக்காத நல்ல மங்கள நிகழ்வுகள் இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், வசதிகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, சொந்த ஊருக்கே திரும்பி வந்துடணும்னு நினைக்கிறவங்க, பூர்வீகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இவ்வளோ நாள் இருந்தது போகிறோம், சென்னையிலேயே இருக்கிறேன், மறுபடியும் தூத்துக்குடிக்கு போயிடணும், திருநெல்வேலிக்கு போயிடணும், மதுரைக்கு போயிடணும், திருச்சிக்கு போயிடணும், இந்த மாதிரி சொந்த ஊருக்கு போகக்கூடியவர்களுடைய அமைப்பு, அதற்கான ஆயத்தங்கள் எல்லாமே ஜனவரி மாதத்திலே ஆரம்பிச்சிடும். ஆகவே பிறந்த ஊரை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய நல்ல யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இங்கே திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள், பிரிந்திருக்கின்ற குடும்பம் சேரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்ன அமைப்பு? மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவனோ மனைவியோ வாரம் ஒரு முறை மட்டும்தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது. குழந்தைகளை வளர்க்க முடியாமல் தாத்தா பாட்டி வீட்டில், காலேஜில், ஸ்கூலில் இப்படி விட்டுருக்கோம். இந்த மாதிரியாக சிதறி கிடந்த கன்னிராசிக்கார குடும்பங்கள் அனைவருமே ஒன்றிணையக்கூடிய அதற்கான வாய்ப்புகள், அனுமதிகள் அத்தனையும் வரக்கூடிய முதன்மை மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல் நற்பலன்கள் தான் நடக்கும். வேலையில் நிம்மதி இருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், லாபம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. ஆகவே லாபம் தரும் மாதமாக அமைந்திருக்கிறது 2025 ஜனவரி மாதம். கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல